வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 20,000 பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? அதுலேயும் கேமரா பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். 20,000 மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் கேமரா ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு OIS, வைட் ஆங்கிள், 4K வீடியோ சப்போர்ட், செல்ஃபியில் 4K வீடியோ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரானரி கேமரா ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தரமான கேமரா மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பெட்டர் உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கலாம்ன்ற ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும். அண்ட் 2x ஸ்பீடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z10R. இந்த மொபைலில் நமக்கு 6.77 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1800 நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட IMX882 என்ற சென்சர், 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதையும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அண்டு 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது 7,30,000 to 7,50,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்டு 5700 mAh என்ற ஒரு பெரிய பேட்டரியை கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் IP6869 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் இல்லை. அண்டு மிலிட்டரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷனும் இருக்குது. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 பக்கம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங், ரீசெண்ட் ப்ரைஸிங் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதனோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். எங்கள் ப்ரைமரி கேமராவில் OIS கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் கொடுக்கல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், அதுவும் கொடுக்கல. அண்டு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை நெகட்டிவாக சொல்ல தோணலை. பட் காம்படிட்டிவ் பிராண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அது உங்களுக்கு நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க. இல்லை பாக்ஸில் சார்ஜர் தராத பிராண்டுக்கு மத்தியில் சார்ஜர் கொடுத்துருக்காங்களே ப்ரோ அப்படின்னு நினச்சாலும் அது உங்களோட விருப்பம். அண்ட் பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 நிட்ஸ் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனியோட சோனி LYT600 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை
ஆண்ட்ராய்ட் 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் சாம்சங் F55 அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை சாம்சங் M55 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சேம் மொபைல் தான், பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட, அண்ட் 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்னாவே டிஸ்பிளேயில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லை. பட் காம்படிட்டிவ் பிராண்டில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் சொல்ல முடியும். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரியே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, அண்ட் செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி சூட் ஆகலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 5,80,000 பக்கம் அன்டூ ஸ்கோர் வந்தது. 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஹைப்ரிட் SD ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 தான் லான்ச் ஆகிட்டு இருக்குது, ப்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. அதனோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கேமராவை நம்ம சொல்லலாம். பிகாஸ் 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 4K வீடியோ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவும் சொல்ல முடியல, நிறைய சமயம் பெரிய நெகட்டிவும் நம்மளால் சொல்ல முடியல மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்டு நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங்கோட பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ G86 பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான். 6.7 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொண்ட OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட சேரும்போது ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் Gorilla Glass 7i ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 2 சென்சர் யூஸ் பண்ணியுமே 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஆனால் அது மட்டும் இல்லாமல் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் வீடியோகிராஃபர்ஸ்க்கு. ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஹெவி கேமிங் விளையாட முடியாது, பட் ஓவராலாக ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 6,80,000 பக்கம் அன்டூ ஸ்கோர்ன்றது வாங்கியிருக்கு. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் சேர்த்து கொடுத்துருந்தா தான் என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுது மோட்டோவை. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 6720 mAh பேட்டரி, 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ், IP68-69 ரேட்டிங், ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட், மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை மோட்டோ இங்கே அள்ளி தெளிச்சிருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விவரத்தை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் சேர்த்து நல்லாவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அப்டேட் இன்னும் வருஷம் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. மோட்டோட க்ளீனான யூஐயோட இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் CMF2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோடு இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 3000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும்.
50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். உண்மையிலேயே இதுதான் ட்ரிபிள் கேமரா செட்டப்னு சொல்ல முடியுது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே கேமராஸை ஹார்ட்வேர் வைஸ் நல்லா கொடுத்தாலும் சாஃப்ட்வேர் வைஸ் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்டேட்ஸ் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்கா அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா CMF 1லேயே நமக்கு இதே மாதிரியான இஷ்யூ தான் இருந்தது. லான்ச் பண்ணும்போது கேமரா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. பட் போக போக நிறைய அப்டேட்ஸை கொடுத்து கேமரா சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நத்திங் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். 6,60,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது இருந்தது. 10 5G பேண்டுக்கு மேலே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருந்தது. அண்டு இந்த முறை பாக்ஸ்லேயே அவங்க சார்ஜரை கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயமே பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்குது. IVDC ஸ்லாட் மூலமாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. CMF 1 16,000 லான்ச் பண்ணாங்க. CMF 2 18,000 லான்ச் பண்ணி அப்கிரேடோடு கொடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம் தான். பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் மக்களே. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ், இதனோட டிஸ்பிளே, டிசைன், கேமராஸ், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த ப்ரைஸிங்கே ஓகே தான். ஸோ க்ளீனான UI, நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் எல்லாமே வேணும்னா நீங்கள் CMF 2 ப்ரோவை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.